அண்மைச் செய்தி. வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண் குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, இந்த குழந்தையை கண்டுபிடிக்க போலீசார் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த அரவட்லா பகுதியை சேர்ந்த இந்த சின்னு கோவிந்தன் தம்பதியருக்கு மருத்துவமனையில் கடந்த 27ஆம் தேதி பிரசவத்திற்காக வேலூர் அரசு அடுக்குமுறை அரசு மருத்துவமனையில அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு 27ஆம் தேதி அவருக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதன் அந்த குழந்தை நல்ல வார்டுக்கு அந்த இன்று காலை 9 மணி அளவில் சின்னுவின் கணவர் சின்னுவிற்கு உணவு வாங்கி கொடுப்பதற்காக அவர் மருத்துவமனைக்கு வெளியே சென்று இருக்கிறார். அவர் வெளியே சென்று உணவு வாங்கி கொடுத்து விட்டு சின்னுவை சாப்பிடும்படி சொல்லிவிட்டு அவர் வார்டிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். பின்பு அந்த ஆண் குழந்தை அழுது கொண்டிருப்பதை கண்டு இந்த அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் சின்னுவை சாப்பிடும்படி, அதாவது குழந்தை கொடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன், முதலில் நீங்க சாப்பிடுங்கள் என்று சின்னுவை சாப்பிடும்படி கூறிவிட்டு சின்ன திரும்பி அந்த பக்கமாக திரும்பி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவர் வார்டுக்கு வெளியே, அந்த அடையாளம் தெரியாத பெண் வார்டுக்கு வெளியே அந்த குழந்தையை கடத்தி சென்றிருக்கிறார். சின்ன சாப்பிட்டு விட்டு அங்கு சென்று வெளியே பார்த்தபோது அந்த குழந்தை கடத்தப்பட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. இது சம்பந்தமாக சின்ன கூச்சலிடவே இது மருத்துவமனை நிர்வாகம் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த குழந்தை திருடப்பட்டது, கடத்தப்பட்டது உறுதியான பின்பு மருத்துவமனை நிர்வாகம் போலீசாருக்கு முதல் தகவல் கொடுத்த நிலையில தனியம்பாடி போலீசார் அங்க மருத்துவமனைக்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக அவர்கள் அந்த சிசிடிவி காட்சிகளையும், அதாவது அந்த மருத்துவமனை உள்ள மற்ற அந்த அதிகாரிகளையும் விசாரணை மேற்கொண்டு தற்போது அந்த மருத்துவமனை வளாகத்தில் முழுமையாக லாக் செய்யப்பட்டு அந்த வரப்போறவர்கள், அதாவது மருத்துவமனைக்கு வருபவர்களும் வெளியே செல்பவர்களையும் ஒருவராக விசாரணை சோதித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த பெண் யார் என்பது குறித்தும் சிசிடிவி காட்சி அடிப்படையில் அவர்களை தேடி வருகிறார்கள். முரளி, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.